வணக்கம் நண்பர்களே. ஒரு ஸ்கிரிப்ட் எவ்வளோ சூப்பராக இருந்தாலும் சரி, அதில் நம்ம பாலையா மட்டும் காலடி எடுத்து வச்சுட்டாருன்னா அந்த படம் விளங்காம தான் போகும். அப்படிங்கிறதுல இன்னொரு உதாரணமாக இந்த அக்கண்டா 2 திரைப்படம் சேர்ந்துருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்துடைய கதையெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இந்த சைனாக்காரங்க இந்தியாவை எப்படியாவது தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இந்தியா மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை என்ன? கடவுள் நம்பிக்கை. அந்த கடவுள் நம்பிக்கையை ஒழிச்சிட்டாவே இந்தியா பாலா போயிடும்னு நினைக்கிறாங்க. அந்த கடவுள் நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்காக நம்ம அக்கண்டா வராரு. ஸோ இப்படிதான் இந்த திரைப்படத்துடைய கதை இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. இது ஆக்சுவலா சூப்பரான ஒரு ஒன்லைனு. இதை நார்மலான ஒரு ஆக்டரை வச்சு கரெக்டான ஸ்கிரீன் பிளேவோட எடுத்திருந்தா ஏழாம் அறிவு மாதிரி ஒரு திரைப்படம் வந்திருக்கும். ஆனா நம்ம பாலையாவை உள்ள விட்டு ஏழாம் அறிவு இல்ல, அறிவே இல்லாதவன் பாக்குற படம் மாதிரி எடுத்து வச்சிருக்கானுங்க இந்த அக்கண்டா 2 திரைப்படத்தை. என்னதான் சூப்பர் படமா இருந்தாலும் பாலையாவாலேயே கெட்டுருச்சுரா அப்படின்னு சொல்றதுக்கு பகவான் கேசரியும் டாக்கு மகாராஜும் தான் இருந்துச்சு. இப்ப அந்த லிஸ்ட்ல இந்த அக்கண்டா 2 சேர்ந்துருச்சுன்னு சொல்லலாங்க. சரி வாங்க நண்பர்களே, இந்த அக்கண்டா 2 திரைப்படத்தை இன்னைக்கு வெளுத்து வாங்கிடலாம். நான் தான் உங்கள் முருகன். Thank you, Your Honor. Thank you. Start camera. யாரா இவர் எடுத்த உடனே ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு பாக்குறீங்களா? இவர் தான் இந்த திரைப்படத்துடைய டைரக்டர் போயப்பற்றி ஸ்ரீனு. எப்பா டைரக்டர், உனக்கு படம் எடுக்க இந்த ஆள் தான் கிடைச்சாராப்பா? அவன் ஒரு ஆளும் மூஞ்சியும். இப்போ அவர் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்ல உடனே அக்கண்டா 1 படத்தினுடைய காட்சிகளெல்லாம் கிளிம்ஸ் மாதிரி போட்டு காட்டுறானுங்க. ஏண்டா இது என்ன சீரியலாடா, இதுவரை என்ன நடந்துச்சுன்னு போட்டு அடுத்து இனின்னு போட்டு படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு. ஆனால் இவங்கள சொல்லி ஒன்றும் குத்தம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஊர்லேயே ஹரிமாம்ஸ் சாமி ஸ்கொயர் படத்தில் இப்படி தான் பண்ணி வச்சிருப்பார். இப்போ தான் என்ஐஏ ஆஃபீஸை காட்டுறாங்க. அங்கே ஒருத்தங்க அக்கண்டா நிறைய கொலை பண்ணியிருக்காரு, அதனால் அவரை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அவரை கைதெல்லாம் பண்ண முடியாது மேம், அவர் பண்ணது கொலை இல்லை வதம் அப்படின்னு வெக்காலத்து வாங்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. உங்களால் அவரை ஒன்றும் பண்ண முடியாது மேடம், அவரு இயற்கை விரும்புகிற பிரளயம். அப்பதான் அந்த அம்மா தப்பு பண்ணவங்கள சட்டம் தான் தண்டிக்கணும், அக்கண்டாலாம் எதுவும் புடுங்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னால் அவர் அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கிளம்பிடுறாப்ல. சரி, இப்போ அந்த அக்கண்டா எங்க இருக்காங்கன்னு அந்த அம்மா கேட்க, அதுக்கு அந்த ஆள் மேலே பார்க்க, உடனே சீனை ஷிஃப்ட் பண்ணி கைலாசத்துக்கு போய் அங்கே நம்ம அக்கண்டாவோட இன்ட்ரோவை காட்டுறாங்க. அதாவது நம்ம பாலையா அவர்களை சும்மாலாம் இன்ட்ரோ பண்ணிடக்கூடாதான், ஏதாவது ஒரு பில்டப்போட தான் இன்ட்ரோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு என்ஐஏ ஆஃபீஸை போட்டு அங்கே இவருக்கு வெக்காலத்து வாங்கறதுக்காக ஒரு கேரக்டரை வச்சு இன்ட்ரோ பண்ணி விட்டுருக்கானுங்க. கிழிஞ்சது போங்க. இப்போ நம்ம அக்கண்டா காலையில் எழுந்திரிச்சு காலை கடன்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு வராரு. அந்த சீனை 4Xல வச்சு விட்டா கூட 10 நிமிஷம் ஓட மாட்டிருக்கு, அவ்வளோ ஸ்லோ மோஷனில் காட்டிட்டு இருக்கானுங்க. இப்ப அப்படியே நம்ம உள்ள வராரு. அக்கண்டாக்கு அப்ப மாதிரி ஒரு சாமியார். அவரு நீ அஷ்ட சக்திகளையும் கட்டுப்படுத்தணும், அதனால நீ ஒரு தியானத்தை போடணும்பா அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ண, அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அக்கண்டாவும் உட்கார்ந்துடுறாரு. இப்ப சுத்தி இருக்கிறவனுங்க எல்லாம் விபூதி எடுத்து நம்ம அக்கண்டா மேல போடுறானுங்க. அடே ஏன்டா விபூதி போட்டிருக்கீங்க? ஆளுக்கு ஒரு தேங்காய் எடுத்து அக்கண்டா மண்டையிலே அடிச்சு ஆம்புலன்ஸ்ல ஏற்றி விட்டுருந்தீங்கன்னா இந்நேரம் நாங்களாவது பிழைச்சிருப்போம்ல. அதெல்லாம் பண்ணா நம்ம பாலையாக்கு ரிஸ்க் ஆயிரும்னு சொல்லிட்டு வெறும் விபூதி தீவிரத்தோட நிப்பாட்டிட்டானுங்க. இப்போ அப்படியே நம்ம ஆள் அங்கே தியானத்தை போட, நம்ம தமன் அவர்கள் பீக் எலவேஷன்ல பிஜிஎம் போட, அப்படியே நம்ம டைரக்டர் டைட்டில் கார்டையும் போடுறாருங்க. இப்போதான் சைனால ஒரு ரேண்டமான பிளேஸ்ல புத்திஸ்ட் எல்லாம் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வராரு நம்ம வில்லன். ஆனா நம்ம ஷாங்சி ஒன்ன மாதிரியா இருக்கா? என்னமோ ஏதோ தெரியல, ஒரு ஆங்கிள் இருந்து இவரை பாக்குறப்போ நம்ம ஷாங்சி மாதிரி தான் இருக்கு. இப்போ அவரு தன்னுடைய நாட்டு மக்களையே ஷூட் பண்ணி கொலை பண்றாரு. கொலையும் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஒருத்தங்கிட்ட ஒன்னு சொல்லுவாரு பாருங்க, எங்க எதிரி நாட்டோட ஒன்னு சேரு ஒன்னு எழுதிருக்க பாரு, that hurts my feelings. அட லூசு பயல, எதிரிங்க கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்துறதுக்கு தான் உன்னங்க ஆபீசராவே போட்டிருக்கானுங்க. அவங்களையே கொண்டு போட்டு அதையவே பெருமையா பேசிட்டு இருக்க இந்த தற்குறி வில்லன். சரி விடுங்க, ஹீரோவே இந்த படத்துல தற்குறி தான், அதனால வில்லனையும் தற்குறியாவே வச்சிருக்காங்க. ஆனா இந்த ஹோல் சீனை கூட ஏத்துக்கலாம்டா. ஆனா வைஜி மகேந்திரன் சார புத்த துறவியா கேஸ்டிங் பண்ணீங்க பாத்தீங்களா? எந்த ஆங்கிள் இருந்து பாக்குறதுக்கு அந்த மனுஷன் புத்த துறவி மாதிரி தெரியுறாரு. இப்பதான் நம்ம ஷாங்சிக்கு ஒரு பேட் நியூஸ். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சைனா பார்டர்ல இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்களாம். அதுவும் இந்தியன் ஆர்மி அட்டாக் பண்ணி இறந்துருக்கானுங்க. இப்ப நம்ம ஷாங்சி அந்த பாடி எல்லாம் பாக்குறாரு. தான் பையன் எங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அவர் பையனும் செத்து போய் தான் கிடக்குறான். உடனே இவன் எத்தனை பேரை கொலை பண்ணிட்டு செத்தான் அப்படின்னு கேட்க, இந்தியன் ஆர்மியில ஒருத்தர் ஒரே ஒரு குத்து விட்டதுனாலேயே அந்த பையன் செத்து போயிருக்கிறான். இப்படிப்பட்ட எனக்கு வாரிசு இல்லாம செஞ்சது அந்த நாடு. I will answer it. ஏண்டா உன் பையனுக்கு நீ ஒழுங்கா சோறு போட்டு வளர்க்காம அவனை வீக்கா வளர்த்துட்டு அவன் ஒரு குத்திலே இறந்து போயிட்டான். அதுக்கேண்டா இந்தியன்ஸை பழி வாங்கணும்னு எங்க பக்கம் திரும்புற? நான் நேக்கால சொல்லுங்க, ஒரு லைன் சொன்னேங்க. யோ தர்பீஸ் படுன படுத்துட்டா இருக்கந்தால் நான் என்னங்க பண்ணுவேன்? இதுல நம்ம சாங்சி கேரக்டருக்கு கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் கூட பேசுற மாதிரி காட்டியிருப்பானுங்க. The flag is smiling. We should make it cry.
ஆனா இந்த லட்சணத்துல இவரை இங்கிலீஷ் பேச வச்சதுக்கு சைனீஸ் பேசி தமிழ்ல சப்டைட்டில்ஸே போட்டு விட்டுருக்கலாம். பரவாயில்ல விடுங்க, இட்லி கடையில வந்து நம்ம சத்யராஜ் அவருடைய இங்கிலீஷை விட இது கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. எஸ் எஸ் ஆஃப் கோர்ஸ். இப்போ நம்ம ஷாங்சி இந்தியாவை எப்படியாவது அழிச்சே ஆகணுங்கிற ஒரு முடிவோட கொஞ்சம் பெரிய வில்லனை பார்க்கறதுக்கு போறாரு. அந்த பெரிய வில்லன் உட்காந்து பகவத்கீதையை படிச்சுட்டு இருக்காங்க. டேய் நீ யாரா கோமாளி பகவத்கீதையை படிச்சுட்டு இருக்கேன்னு இவரு கேட்க, பாரத நாட்டை அழிக்கணும்னா பாரத நாட்டோட ஆணி வேர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை அழிக்கணும். 25 வருஷமா நான் தேடிட்டு இருக்கிறது அதான். அந்த ஆணி வேர் எங்க இருக்கு? ஏண்டா அவன் தான் சொல்றான்லடா 25 வருஷமா தேடிட்டு இருக்கான்ட்டு. உனக்கு வந்த உடனே இந்த ஆணி வேர் எங்க இருக்குன்னு நொட்டணுமாடா? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இப்பதான் அந்த பெரிய வில்லன் சொல்றாரு, இந்தியால கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகம், அதனால அந்த கடவுள் நம்பிக்கையை ஒழிச்சிட்டோம்னா இந்தியாவை ஈஸியா ஜெயிச்சிடலாம்னு சொல்றாரு. கஷ்டம் வந்தாலும் கடவுள் வரமாட்டான்னு நாம நம்ப வைக்கணும். இப்படி நம்பிட்டாங்கன்னு வச்சுக்க, பாரத தேசமே நொறுங்கி தூள் தூளா போயிடும். அதாவது இந்தியாவில கடவுள் நம்பிக்கை இருக்குதான், ஆனா கடவுள் நம்பிக்கையினாலதான் இந்தியாவே இருக்குங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருப்பானுங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும்? சரி விடுங்க, இவனுங்க ரேஞ்சுக்கு இப்படி ஒரு ஐடியாவை தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. அடுத்து என்ன பண்றானுங்கன்னு பார்ப்போம். அவங்களோட தைரியத்தையும் அந்த கடவுளையும் அழிக்க நான் வழி சொல்றேன். அதுக்காண்டா கேமரா முன்னாடி வந்து எச்ச துப்பிட்டு இருக்க, கொஞ்சம் பேக் போட, கேமராமேன் பயப்படுற இருப்பாரு. இப்போ அடுத்த சீன்ல ஏதோ ஒரு மினிஸ்டர் கிட்ட ஒரு கலெக்டர் வந்து நீங்க அறிவிச்ச லிஸ்ட்ல இருந்து சாந்திபுரம்ங்கிற பேரை தூக்க சொல்றாரு. நீ யாரா கோமாளி அந்த ஊரை தூக்க சொல்ற, அதுல ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் வரப்போகுதுரா அப்படிங்கிற மாதிரி அந்த மேடம் சொல்ல, அப்பதான் சொல்றாரு அங்க பல பேர் கஞ்சா பிசினஸ் பண்றானுங்கன்னு சொல்லி. இப்போ அந்த பில்டப்பை மட்டும் பாருங்க, அந்த வில்லனுங்களை பிடிக்கிறதுக்கு எஸ்பி அனுப்புனாங்களாம். ஆனா எஸ்பிவே அவனுங்க பிடிச்சி வச்சுட்டானுங்களாம். ரொம்ப டேஞ்சரஸான ஊர் அது, அங்க எதுவுமே நம்மளால பண்ண முடியாது அந்த கலெக்டர் சொல்ல, அப்பதான் நம்ம பாலையாக்கான பில்டப் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிரச்சனையை 1 hourல கிளியர் பண்ணக்கூடிய ஒருத்தரா? பொதுவா ஹீரோ இன்ட்ரோக்கு தான் கூஸ் பம்ப்ஸ் ஆகும், ஆனா இங்க பில்டப்கே கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுங்க. பாருப்பா உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. இந்த ஒரு பில்டப் பத்தாதுன்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு மூலையில் நடக்கிற ஒரு ஸ்டேஜ் டிராமாவை காட்டுவானுங்க. அங்க தூணை உடைச்சிக்கிட்டு நரசிம்மர் வெளியே வரக்கூடிய சீனு, அந்த சீனோட மேட்ச் பண்ணி இந்த பக்கம் நம்ம பாலையாவோட என்ட்ரியை காட்டுறானுங்க. ஏன்டா ஒரு பில்டப் பண்ணா பத்தாதாடா, இப்படி டபுள் பில்டப்லாம் பண்றீங்களாடா? ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, நம்ம பாலையாவுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ்க்கும் தமனன்ன பேக்ரவுண்ட்ல போட்ட மியூசிக்குக்கும் சும்மா பிளாஸ்டே தான். இறங்கி வந்தோடனே வழக்கம் போல புழுதி பறக்க ஒரு ஃபைட் சீனு. ஆனா எங்க ஃபைட்டோட டைலாக் தான் படுகாமடியா பண்ணிருப்பானுங்க. சவுண்ட கண்ட்ரோல்ல வச்சுக்க. எந்த சவுண்டுக்கு சிரிப்பேன், எந்த சவுண்டுக்கு வெட்டுவேன்னு எனக்கே தெரியாது. அடடே, அப்படி எந்த சவுண்டுக்கு தான் நீ சிரிப்ப? ஒருவேளை தலைவன் அந்த மாதிரி சவுண்டுக்கு இது வரும்னு எதிர்பார்த்தாரோ? இதெல்லாம் கூட விடுங்க, அவங்க எல்லாரும் அடிச்சு போட்டு அந்த எஸ்பி காப்பாத்திட்டு வெளியே வருவாரு. அப்ப அந்த வில்லன் சொல்லுவான், டே நானும் XMLA தான்டா, உன்னை எப்படி தீர்த்து கட்டுறோம் பாருங்கிற மாதிரி அந்த வில்லன் சொல்ல, அதுக்கு நம்ம பாலையா என்ன சொல்றாருன்னு மட்டும் பாருங்க. நெல்லையப்பா எங்க போறோம்னு நிறுத்தி கேட்டா 11 மணிக்கு தாப்பா போட்டு தூங்க போறோம் நானா. அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம பாலையா என்ன நினைச்சிட்டாருன்னா அது எது ஷோவில் வரக்கூடிய மாத்தியோசி ரவுண்டில் நாம இருக்கோம்னு நினைச்சிட்டாரு போல. அதனாலதான் சம்பந்தமே எல்லாம் பேசிட்டு இருக்காரு. சம்பந்தம் பேசிட்டு இருக்கீங்க, சபதல பாடவும் செய்வார். யாரா நீ, யாரா அந்த நெல்லையப்ப, எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்குடா. அதுக்கப்புறம் ஒருத்தன் கர்நாடகால இருந்து வருவான், அவனை பார்த்து கன்னடம் பேசிட்டு இருப்பாரு. எல்லாதரீரு ಎಂತಾಂತರೀರು ಎಂತೆಂದುಗುಣಿ ಕನ್ನಡ ವಾರಿಗೂ. அப்புறம் நார்த் இந்தியால இருந்து ஒருத்தர் வருவான், அவனை பார்த்து ஹிந்தியில பேசிட்டு இருப்பாரு. தெலுங்கு படத்துல அதர் லாங்குவேஜை யூஸ் பண்ணி 1/2 மணி நேரத்துக்கு அறுத்து வச்சிருக்கானுங்க. ஒன்றுத்துக்குமே உதவாது இந்த ஒரு கேரக்டருக்கு 9 லாங்குவேஜ்ல டைலாக் வச்சு விட்டுருக்கானுங்க. அதாவது அக்கண்டா கேரக்டருக்கு NIA ஆஃபீஸ்லாம் வச்சு பில்டப்போட தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பாலமுரளி கேரக்டருக்கும் டபுள் பில்டப்போட தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கானுங்க. அந்த கேரக்டருக்காவது பில்டப் தான் தேவையில்லை, ஆனா இந்த பாலமுரளி கேரக்டருக்கு கேரக்டரே தேவையில்லை. ஏன்னா இந்த படத்துல இவர் இந்த சீனுக்கு வராரா, ஃபைட் பண்றாரா, அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட்ல அப்படியே மாயமா மறைஞ்சு போயிருவாரு. இது ஒரு கேரக்டர் டிசைனிங் சொல்லிட்டு இதுக்கு 9 லாங்குவேஜ்ல டைலாக் வேற வச்சு விட்டுருக்கானுங்க. இப்ப நம்ம பாலமுரளி கேரக்டருக்கு ஜனனிங்கிற பேர்ல ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஒரு சயின்டிஸ்ட். ஆனா இந்த பொண்ணுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் கூட இந்த படத்துல அந்த பாலமுரளி கேரக்டருக்கு இருக்கவே இருக்காது. இப்ப இந்த பக்கம் நம்ம ஷாங்சியும் அவனோட குருநாதனும் சேர்ந்து எப்படியாச்சும் இந்தியாவை அழிக்கணும்னு திட்டம் போட்டுட்டு இருக்கிறப்பதான் அந்த குருநாதர் சொல்றாரு, இந்தியாவை அழிக்கணும்னா நமக்கு இன்னொருத்தன் தேவை, அவன் தான் தாக்கூர்னு சொல்லிட்டு புதுசா ஒரு வில்லனுடைய இன்ட்ரோவை காட்டுறாங்க. இப்போ இந்த கேரக்டருக்கு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசையாம். ஆனால் அந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங்ல வேற ஒருத்தர் இருக்காரு. ஸோ அதனால இப்போ நம்ம ஷாங்சி டீம் கூட சேர்ந்து அவங்கள அழிக்க போறாராம். ஏன்டா இன்னும் இவனுங்களோட வில்லத்தனத்தையே உருப்படியாக காட்டி முடிக்கல, அதுக்குள்ள லைனா வில்லன்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களாடா. கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணினே இருக்கானுங்களே.
இப்போ நம்ம பாலமுரளியை காட்டுறாங்க. அவர் தன்னுடைய பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி எப்படியாச்சும் திருவிழாக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லி கூப்பிட, அந்த பொண்ணு தான் டீச்சர் கிட்ட போய் டீச்சர் எங்கள் அப்பா அழகா இருப்பார் டீச்சர், நீங்கள் வாங்க ஊருக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட அந்த டீச்சர் அம்மா வந்துருதுங்க. வந்தோடனே அந்த டீச்சர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஜனனி உங்களை பற்றி சொல்லும்போது கற்பனையில் ஒரு ரேஞ்ச் இருந்தது. ஏண்டா வந்த உடனே அந்த டீச்சர் நம்ம பாலையா கிட்ட சிம் படிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்து வச்சிருக்கீங்களே, நியாயமாடா? இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அக்கண்டாவுடைய அம்மாவை காட்டுறாங்க. தான் பையன் வந்துட்டு அகோரி ஆயிட்டான், அவன் வரமாட்டான்னு சொல்லி நினச்சி ஃபீல் பண்ணி இவங்களுடைய உடம்பு வந்து கெட்டு போயிருச்சான். ஏமா உங்கள் பையனுடைய அட்ராசிட்டி எல்லாம் பார்த்து இங்கே ஆடியன்ஸோடைய உடம்பெல்லாம் கெட்டு போய் கிடக்குது, அதை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? இப்போ அடுத்த சீன்ல இந்த டீச்சர் அம்மா நம்ம பாலையாக்கு சரக்கு ஊற்றி கொடுத்துட்டு இருக்காங்க. இது செம்ம ட்ரிங்க், ஒரு வாட்டி அடிச்சேன்னா லைஃப்ல மறக்க முடியாது. ஐயோ, ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, எப்பேற்பட்ட கதையாக இருந்தாலும் சரி நம்ம பாலையா உள்ள வந்துட்டாருனா போதும், இந்த மாதிரி தேவையில்லாத காட்சிகளெல்லாம் வச்சு அந்த கேரக்டரையும் நாசம் பண்ணி படத்தையும் நாசம் பண்ணி வச்சிருப்பாங்க. நாசமா போயிருவீங்கடா. இப்போ அடுத்த சீன்ல தான் பொண்ணுக்கு பர்த்டே பார்ட்டி கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம பாலையா ஒரு கிளப்ல பார்ட்டி வைக்கிறாரு. அங்க அந்த டீச்சர் அம்மா பாலையா கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா ஒரு சயின்டிஸ்ட் ரேஞ்சுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு அந்த பொண்ணை அரகுற ட்ரெஸ்ஸை போட்ட விட்டு பாலையா கூட டான்ஸ் ஆட விட்டீங்க பாத்தீங்களா? இப்போ கொடுத்த காசுக்கு அந்த பொண்ணுகிட்ட இருந்து எந்த அளவுக்கு கிளாமரை உருவ முடியுமோ உருவிட்டு தான் விடுறானுங்க. அப்படியே அந்த சாங்லேயே நம்ம அண்ணனோட சிக்னேச்சர் ஸ்டெப்பு, இந்த ஸ்டெப்பை தானே ஆல்ரெடி போட்டு ஆல் இண்டியா ஃபுல்லாக அடி வாங்கினாரு, மறுபடியும் அதே ஸ்டெப்பை போட்டிருக்காருன்னா தைரியம் தான். இப்போ கட் பண்ணா நம்ம ஷாங்சி, அப்புறம் அவருடைய குருநாதர், அப்புறம் அந்த இந்தியன் வில்லன் தாக்கூர், இவங்க 3 பேர் இருக்கிற இடத்த காட்டுறாங்க. இப்போதான் இவங்க இந்தியாவை எப்படி அழிக்க போறானுங்கன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்றானுங்க. கும்பமேளாவா? மகா கும்பமேளா. அதாவது காசில கும்பமேளா அப்படின்னு ஒரு திருவிழா நடக்குமா. அந்த திருவிழால 60 கோடி பேர் வந்து கலந்துக்குவாங்களாம். அப்போ அவங்க எல்லாருமே கங்கை நதியில குளிக்கிறப்போ அந்த நதியில வைரஸை கலந்து விட்டோம் அப்படின்னா அங்க இருக்கிற எல்லாருக்குமே நோய் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாரு நம்ம தாக்கூர். எப்பா டே, படம் ஆரம்பிச்சு 1 மணி நேரம் முடிஞ்சு போச்சு, இப்பதான் கதைக்குள்ளேயே வந்திருக்கானுங்க. இப்பதான் இவனுங்க வில்லத்தனத்தையே ஸ்டார்ட் பண்றானுங்க. இப்பதான் அந்த வைரஸை கொண்டு போய் அந்த நதியில கலக்குறானுங்க. ஏண்டா அவ்வளோ பெரிய நதி அது, இவனுங்க ஏதோ ஒரு மூலையில கொண்டு போய் ஒரு பாட்டில் உடச்சி விட்றானுங்க. அது வந்துட்டு அந்த நதியில் இருக்கிற எல்லா தண்ணி ஃபுல்லாக வைரஸ் பரவிருச்சான். ஏன்டா அப்படி பார்த்தா ஓடுற ஆத்துல எத்தனையோ பேர் ஒன்று கடிக்கிறானுங்க, அதுக்காக அந்த ஆறு ஃபுல்லாக யூரினா வாடா ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடி கலர் கலரா ரீலா விடுற? சரி விடுங்க, இங்கெல்லாம் நம்ம லாஜிக் பார்த்துட்டு இருக்க வேண்டாம். அந்த வைரஸை பரப்பி விட்டுறானுங்க. அங்கே குளிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஏதோ ஒரு நோய் வந்துடுது. இப்போ எல்லாரும் பொத்துன்னு கீழே விழுக நம்ம பிரைம் மினிஸ்டரே ஒரு செகண்ட் ஆடி போயிடுறாரு, என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் தான் நம்ம தாக்கூரோடைய என்ட்ரி. அங்கே வந்து நம்ம தாக்கூர் என்ன சம்பந்தமே இல்லாமல் கடவுளெல்லாம் கிடையாது, கடவுள் இருந்திருந்தாருன்னா நம்மளை காப்பாற்றிருப்பாருங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. கடவுள் இருக்காரா இல்லையா? இருக்காரா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. ஏன்டா ஒருத்தன் சம்பந்தமே இல்லாத நேரத்தில் வந்து கடவுள் இல்லைன்னு பேசிட்டு இருக்கான், அவன் அப்படியே செருப்பு கழட்டி அடிச்சு முடிக்க விடாம அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவனுக்கு பிரெயின் வாஷ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பானுங்க. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. ஏன்டா இந்தியன் பீப்புளை பார்த்தா இவ்வளோ தற்கொலைகளா வாடா தெரியுது உங்களுக்கு? இப்பதான் நம்ம பிரைம் மினிஸ்டர் என்னடா கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உடனே நாம இதை மாற்றி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. அதுக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன் என்னன்னா இந்த வைரஸ்க்கு உடனே மாத்து மருந்து கண்டுபிடிக்கிறது தான். சரி, இந்த வைரஸ்க்கு எப்படா தீர்வு கண்டுபிடிக்க போறானுங்கன்னு பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் ஜனனிங்கிற அந்த பொண்ணு கிட்ட வருது. அதாவது நம்ம பாலமுரளியோட மகள். பாத்தீங்களா, இந்த படத்துல இந்த பொண்ணுக்காச்சும் கொஞ்சம் நஞ்ச ரோல் இருக்கு, ஆனா நம்ம பாலமுரளிக்கு சுத்தமாவே இருக்காது. இப்போ இந்த ப்ராஜெக்டை கையில் எடுத்த உடனே மைக்ரோஸ்கோப்பை திருப்பி பார்க்குறாங்க, உடனே மாத்து மருந்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னடா இது அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்க, இன்னும் அந்த வைரஸ் கூட முழுசா பரவி இருக்காதுரா, அதுக்குள்ள மருந்தே கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஏமா இந்த கொரோனாலாம் வந்தப்போ எவ்வளோ பேர் போராடிட்டு இருந்தாங்களே, அப்பெல்லாம் நீ எங்கதாமா போயிருந்த? சரி, இப்போ இந்த மருந்தை கண்டுபிடிச்சாச்சு, இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்றதுக்கு ஒரு ஹியூமன் பாடி வேணும் இல்லையா? அதனால யாரை வச்சு டெஸ்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப தான் வராங்க நம்ம ஹீரோயின் அம்மா. Then try it on me. எதிரி எந்த ரூபத்துல வந்தாலும் as a soldier-ஆ அதை அழிக்கிறது தான் நம்மளோட வேலை. ஆட பாவிகளா, இந்த அம்மாக்கு இவ்வளோ சூப்பரான ரோல் வச்சுக்கிட்டு தான் பாலையா கூட டியூட்லாம் பாட விட்டீங்களாடா? ஏண்டா இத வச்சுக்கிட்டா என்கிட்ட அடி வாங்குன? இப்போ உடனே அந்த அம்மாக்கு ஊசியை குத்த மருந்து ஒர்க் ஆக உடனே அதை மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தியன் ஆர்மிக்கு சேர்ந்த ஒரு லேப்ல வச்சு டெஸ்ட் பண்றாங்க. அங்கதான் நம்ம வில்லர்களுடைய என்ட்ரி. இப்போ என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வச்சிருக்கானுங்க. ஆக மொத்தத்தில் கொடுத்த காசுக்கு கிளாமராக ஒரு சாங் எடுத்தாச்சு, அப்படியே கிளாமராக ஒரு ஃபைட் சீக்வன்ஸே எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டானுங்க போல. எடுத்து முடிச்சுட்டு இதுக்கு மேலே இந்த அம்மா இந்த படத்தில் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே போட்டு தள்ளிடுறானுங்க.
என்ன டேரக்டர் சார், உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைச்ச உடனே அந்த அக்காவை டீல்ல விட்டீங்களே நீங்க. சரி, இப்போ அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு அந்த ஜனனிங்கிற பாப்பா மட்டும் தப்பிச்சு ஓட வில்லனுங்கெல்லாம் வெறி கொண்டு விரட்ட ஆரம்பிக்கிறானுங்க. அப்பதான் அந்த பொண்ணு ஒரு கட்டத்துல மாட்டிக்குது. சரி, எப்படிடா இந்த பொண்ணு இங்க இருந்து தப்பிக்க போகுதுன்னு பார்த்தா அப்ப வராருங்க நம்ம அக்கண்டா. இன்ட்ரோல தியானம் பண்ண போனவர் இப்ப இன்டர்மிஷன்ல தான் அந்த தியானத்துல விட்டு வெளியே வராரு. அதுவும் பாருங்க, ரொம்ப வருஷமா தியானம் பண்ணிட்டு இருந்ததுனால ஐஸ் கட்டி ஆயிட்டாருங்க மனுஷன். இப்ப அந்த ஐஸ் கட்டியெல்லாம் உடைச்சிக்கிட்டு நம்ம ஆள் வெளியே வராரு. ஆனா சம்பந்தமே இல்லாம ஒரு சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. என்னன்னா, எங்கேயோ இருந்த ஒரு எரிக்கல் வந்து விழுகும். அப்ப நம்ம வில்லனுங்களை பறக்கிற மாதிரி காட்டுவானுங்க. ஏடா சம்பந்தமே இல்லாம இப்ப அங்க எதுக்குறா எரிக்கல் வருது? ஒரு பெரிய எரிக்கல் வந்து விழுகிறப்போ அங்க இருக்க எல்லாருக்குமே தான் டேமேஜ் ஆகும். ஆனா இங்க பாருங்க, அந்த வில்லனுங்க மட்டும் பறந்து போற அளவுக்கு ஒரு குட்டி எரிக்கல் வந்து விழுகுது. ஏன்டா இதெல்லாம் இப்ப யாரா கேட்டா? எதுக்குறா இந்த மாதிரிலாம் சீன் வச்சிருக்கீங்க? யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? சரி, இப்ப அக்கண்டா தியானத்துல இருந்து வெளியே வராரு. அவருடைய தாடி மீசை எல்லாமே நரைச்சு போச்சு. ஏன்னா ரொம்ப வருஷமா தியானம் பண்ணிட்டு இருக்காருல. வந்தவர் எடுத்த உடனே எப்படி ஃபைட் பண்றாருன்னு மட்டும் பாருங்க. ஏன்னா என்னடா ஃபைட் இது? ரொம்ப நாளா இந்த நட்டு போல்ட் எல்லாம் எங்கேயோ போய் சிக்கிக்குச்சுன்னா நம்ம முக்கி திருப்புலையை வச்சு திருப்புவோம்ல, அந்த மாதிரி திருப்பிக்கிட்டு இருக்காரு. யாரா அந்த ஃபைட் மாஸ்டர்? ஒரு காலத்துல மெக்கானிக்காக இருந்திருப்பாரோ? அடுத்தது பாருங்க, அந்த வேலை தான் கழுத்தை சுத்தி விடுவாரு. யாரா நீங்கெல்லாம்? எப்படா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? யாரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்த சீன்ல ஒருத்தனை அடிச்சு போட்டு அவனை வச்சு அந்த பொண்ணுக்கு ஆரத்தி எடுக்கிற மாதிரி காட்டுவானுங்க. நரதிருஷ்டி, பரதிருஷ்டி, சகல திருஷ்டி. ஏன்னா இந்த சீனெல்லாம் ரைட்டிங்லே தெரிஞ்சிருக்குமேடா இதை ட்ரோல் பண்ணுவாங்கன்னு சொல்லி. எந்த தைரியத்துல இப்பெல்லாம் சீன் வைக்கிறீங்க? நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்து பாருங்க, ஒரு வேலை வச்சு ஒரு 10 பேரை தூக்கிடுறாரு நம்ம பாலையா அவர்கள். என் சிவ அனுமதி இல்லைன்னா அந்த யமனே கண்ணெடுத்து பார்க்க மாட்டான். நீ பாக்குறியா? நம்ம அஸ்வத்தாமாக்கே டஃப் கொடுக்குறாப்ல நம்ம பாலையா. சரி விடுங்க, சும்மாவே இவனுங்க காட்டுன்னு காட்டுவானுங்க. இந்த படத்துல வேற கடவுளா வேற காட்டியிருக்கானுங்க, அப்புறம் காட்டாமையா விட்டுருவானுங்க. நான் பாய்சன் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி குடிப்பேன். பாயாசமே கிடைச்சிருக்கு. அப்புறம் இந்த நம்ம ஊர் ஆக்டர்ஸ் எல்லாம் டான்ஸுமே சூப்பரா ஆடுவாங்க, ஃபைட்டுமே நல்லா தான் பண்ணுவாங்க. ஆனா இது ரெண்டுத்தையும் தனித்தனியா பண்ணி தான் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். ஆனா நம்ம பாலையா பாருங்க, ஃபைட்லயே ஒரு டான்ஸ் ஸ்டெப்பை போடுறாரு. டேய், இதுதான்டா உண்மையான காடு மோடுன்னு சொல்றது. அப்பதான் அவர் ஒரு கத்துறாரு. உடனே ஒரு ஏஐ மாடு ஓடி வருது. யோ, இந்த மாட்டை நான் எங்கேயோ பார்த்திருக்கனே. அதே ஏஐ மாடு இங்கேயும் வருது. அப்ப இவனுங்களை பார்த்து அவங்க தூக்குனாங்களா இல்ல அவனுங்களை பார்த்து இவனுங்களை தூக்குனாங்களான்னு தான் தெரியல. இப்ப அங்கே நம்ம அக்கண்டா இஸ் பேக், அநியாயங்கள் கோ பேக் அப்படிங்கிற மாதிரி போட்டு இன்டர்மிஷனை விடுறானுங்க. சரி, இப்ப மருந்து எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு நம்ம தாக்கூர் அண்ணா அங்க வராரு. வந்து பார்த்தா அவருடைய ஆர்மி எல்லாம் படுத்து கிடக்குறானுங்க. ஐயோ, அக்கண்டா இவங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டானேன்னு சொல்லிட்டு ஷாக்ல இருக்கிறப்ப தான் திடீர்னு இன்னொரு வில்லனை இன்ட்ரோ பண்றாங்க. ஏன்டா ஆல்ரெடி அங்கே 3 வில்லனுங்க இப்போதான் வில்லத்தனத்தையே ஸ்டார்ட் பண்ணியிருக்கானுங்க. இப்போ திடீர்னு இன்னொருத்தன் வேற வரான். ஏங்க கொஞ்சம் இருங்க, இது யாருன்னு தெரியுதா? ஆனால் நம்ம ஆதி பினிஷெட்டி தாங்க. இந்த மரகத நாணயத்துலலாம் வருவார்ல, அந்த அண்ணன் தான். யோ, நீ என்னையா இங்கே பண்ணிட்டு இருக்க? நல்ல ஸ்கிரிப்டாக சூஸ் பண்ணி பெரிய ஆளாக வர வேண்டிய ஆள் வேற வழி இல்லாமல் இங்கெல்லாம் வந்து நடிச்சிட்டு இருக்கிறாப்புல. சரி, இப்போ ஒரு பெரிய வில்லன் வந்துட்டான், ஏதாச்சும் சம்பவம் பண்ணுவான்னு பார்த்தா திடீர்னு இவன் கதை சொல்றக்க ஆரம்பிச்சிடுறான். அப்பாவுக்கும் எனக்கும் உள்ள பந்தம் என்னன்னு தெரியுமா? இப்ப பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. அங்க என்ன நடந்திருக்குன்னா, நம்ம தாக்கூரோட அப்பா இருக்காருல்ல, அவரு இந்த மந்திரவாதி கிட்ட வந்திருக்காரு. எதுக்காக வந்திருக்காரு? நான் பிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. ஏன்டா பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னா எதுக்குடா மந்திரவாதி கிட்ட எல்லாம் வரீங்க? நாடு முழுக்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இலவச பேருந்துன்னு அறிவிச்சிருந்தீங்கன்னா உன்னை அப்பயே பிரதமராக்கி இருப்பாங்கல்ல. அதை விட்டு எதுக்குற இந்த மந்திரவாதி கிட்ட எல்லாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க? இப்ப இவங்க அப்பனுக்கு பூஜை நடக்க அந்த மந்திரவாதியோட அப்பன் குறுக்க வரான். அவன் பேசிட்டு இருக்கிறப்ப சம்பந்தமே இல்லாம அக்கண்டா குறுக்க வரான். சிவ பூஜையில கரடி வருதுன்னு தானே சொல்லுவாங்க, இங்க பனி கரடி எல்லாம் வருது. ஆல்ரெடி நம்ம அக்கண்டாக்கு வயசான லுக்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சாச்சு. இப்போ ஒரு யங் லுக்ல ஃபைட் சீக்வன்ஸ் வைக்கணும் இல்லையா? அதுக்காகவே இந்த ஒரு சீனு. இப்படிதான் எங்க அப்பா செத்தாரு அப்படின்னு சொல்லி பிளாஷ்பேக்கை சொல்லி முடிக்கிறான் வில்ல. என்னடா படுத்துட்டானுங்க? பின்ன உங்க பிளாஷ்பேக் என்ன சங்கர் பட பிளாஷ்பேக்கா? இப்ப அடுத்த சீன்லயே நம்ம அக்கண்டாக்கும் அந்த பாப்பாக்கும் ஒரு கான்வர்சேஷன். அந்த பாப்பா கடவுள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அட கடவுள் இருக்காருமான்னு நம்ம அக்கண்டா சொல்ல, கடவுள் இருக்காருன்னா அப்படி ஏன் இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு கிரியேட் ஆச்சுன்னு சொல்லி அந்த அம்மா கேட்க, அதுக்குதான் உன்ன அனுப்பியிருக்காரு அவங்களை காப்பாத்துறதுக்குன்னு நம்ம பாலையா சொல்லுவாரு. உன்னதான் அனுப்பியிருக்காரு,
அந்த உயிர்களை காப்பாத்துற சக்தியை உனக்குள்ள நிரப்பியிருக்காரு. இந்த கான்வர்சேஷன்லாம் நம்ம கமலையா 2008 தசாவதாரம் படத்திலே பண்ணிட்டாரு. பகவான் தான் எல்லாரையும் காப்பாத்தினார். இதுக்கு பேர் தான் காப்பாத்துறதா? இதை விட எங்களை மாதிரி விஞ்ஞானிகளுக்கு இந்த மாதிரி கொடூரமான ஐடியாவே வராம தடுத்துருக்கலாமே. அந்த ஐடியாலஜியை தூக்கிட்டு வந்து இந்த படத்துல குழப்பி அடிச்சு வச்சிருக்கானுங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்த சீன்ல நம்ம பாலையா வந்துட்டு ஏதோ ஒரு லிங்கத்துக்கு பூசை பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப வெளியே ஓவரா கிரௌடு கூடிரும். அவனுங்கெல்லாம் வந்து கடவுள் கிடையாது கல்லு தான் அது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல கடவுள் இருக்காருங்கிற மாதிரி ஸ்பீச் கொடுத்துட்டு இருப்பாரு நம்ம பாலையா. உங்க எல்லாருக்கும் நடுவுல கடவுள் உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க வந்திருக்கலாம், உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலாக இந்த சீனில் காட் ரிலேட்டடான ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாருன்னே சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல பாலையா பேசினதுனாலே அந்த சீன் கிரிஞ்சாக தான் இருக்கும். உங்க எல்லாருக்கும் நடுவுல கடவுள் உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க வந்திருக்கலாம், உங்களுக்கு தெரியுமா? பூமரு, நான் தான் சொன்னேன்ல, ஒரு நல்ல கண்டென்ட் 7ஆம் அறிவு மாதிரி வர வேண்டிய படம் இது. பாலையாவை எப்போ கேஸ்டிங் பண்ணீங்களோ அப்போவே அந்த கதையை குழி தோண்டி புதைச்சிட்டானுங்கன்னு தான் சொல்லணும். அப்போ தான் அந்த ஜனனிங்கிற பாப்பாவை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக ஒரு ஹெலிகாப்டர் அனுப்புவாங்க. அப்போ அந்த ஹெலிகாப்டர் வெடிச்சு அந்த ரெக்கை மட்டும் நம்ம பாலையாவை நோக்கி வர அதை வேலை வச்சே விளையாடுவார் நம்ம அண்ணன். ரொம்ப ஓவர்ராடி, ரொம்ப ஓவர்ரா. அப்பதான் நம்ம அக்கண்டாவை நோக்கி அந்த மந்திரவாதி எல்லாம் வர அங்க ஒரு கிரிஞ்சு டயலாக் வேற இருக்கு. இங்க யார் உயிர் போறதா இருந்தாலும் டிசைட் பண்றது 2 தான். ஒன்னு காலம், இன்னொன்னு என் கையில இருக்கிற சூலம். இப்ப அந்த மந்திரவாதி சில பேய் பிசாசுகள் எல்லாம் ஏவி விடுறாப்ல. அந்த விஎஃப்எக்ஸ பாருங்க எவ்வளவு கேவலமா இருக்கு. ஆனா நம்ம ஆதி புருஷு ராஜசாப்லா பார்த்தக்கப்புறம் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸே பரவாயில்லன்னு தாங்க தோணுது. ஆனா ஒன்று பார்த்துக்கங்க நண்பர்களே, இன்ட்ரோல் முடிஞ்சுதான் இந்த கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரோல் முடிஞ்ச ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த கேரக்டரை போட்டு தள்ளிட்டானுங்க. அப்புறம் என்ன இதுக்குடா இந்த கேரக்டர் கொண்டு வந்தீங்க? அதாவது கடவுள் சக்தி இருக்காங்கன்னா தீய சக்தியும் இருக்கணும்ல, அதை காட்டுறதுக்காக சம்பந்தமே இல்லாம ஒரு கேரக்டர். அப்பதான் திடீர்னு நம்ம அக்கண்டாவுடைய அம்மா அவங்க வந்து உடல்நிலை குறைவாக இறந்து போயிருவாங்க. அப்பதான் பாலமுரளி எல்லாரும் கொல்லி வைக்க சொல்லுவாங்க. ஆனா அப்ப அவர் சொல்லிடுவாரு, அக்கண்டா தான் கொல்லி வைக்கணும், அதுதான் கரெக்டா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட பார்த்தா கடைசியில நம்ம அக்கண்டாவே வந்துடுறாருங்க. எப்படா அது சாத்தியம் எல்லாரும் முடிச்சிட்டு இருக்கும் போது தான் காட்டுறாங்க, அந்த சிவனே அக்கண்டா ரூபத்துல வந்து கொல்லி வச்சுட்டு போனாராம். இது டூ மச், இது டூ மச், எது டூ மச். அப்பதான் அந்த பாப்பாவை கூட்டு போறதுக்காக இந்தியன் ஆர்மில இருந்து வராங்க. அப்ப அவங்கள பார்த்து நம்ம அக்கண்டா என்ன பேசுறாருன்னு பாருங்க. You and me may sound same, but both are not same. யார் இவருக்கு இந்த இங்கிலீஷ்லாம் டைலாக் வச்சது? முதல்ல இவர் எதுக்கே இங்கிலீஷ் பேசணும்? எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி? இப்பதான் நம்ம தாக்கூர் ஓடி போய் அந்த ஷாங்சி மற்றும் குருநாதர் கிட்ட சொல்றாப்ல, அந்த சிவனே வந்து மந்திரவாதி அழிச்சாருங்கிற அளவுக்கு பில்டப் கொடுக்குறாப்ல. இங்க இவன் பில்டப் கூட கொடுத்து முடிக்கல, அதுக்குள்ள வெளியே பார்த்தா பேன்சர்ல வந்து நிக்கிறாரு நம்ம அக்கண்டா. இப்ப இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம அக்கண்டாவை ஷூட் பண்ண நம்ம அக்கண்டா மேல ஒரு புல்லட் கூட படவே படாது. ஆனா அவர் மட்டும் இறங்கி வந்து எல்லாரையும் போட்டு தள்ளுவாரு. அதுல இன்னொரு காமெடியான சீன் பாருங்க. போட்டது யாரு? யாரு? இப்ப இந்த சீன்ல எல்லா சோல்ஜர்ஸ் கையில கன் இருக்குல்ல, அவர் பக்கத்துல தான் நிக்கிறாரு, ஷூட் பண்ணலாம்ல. அதை விட்டுட்டு அவர் கத்துல பயந்துட்டானுங்களாம். அப்பதான் அந்த ஷாங்சி பைபிள்ல ஒரு விஷயத்த பண்றான். என்ன அப்படின்னா, இந்த கைலாசம் இருக்கிறதுனால தான்டா நீங்க ஆடுறீங்க, நான் அந்த கைலாசத்தையே அழிக்க போறேன்டா அப்படிங்கிற மாதிரி அதை அழிக்க போறானா. என்னோட கைலாயத்தையும் அழிக்கிற, நிறுத்தி பாரு. அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இந்தியா மக்கள் நல்லா இருக்காங்கன்னு சொல்றதே ஒரு தற்குறித்தனம். அதுவும் அந்த கைலாசத்தை அழிச்சிட்டா கடவுளே அழிஞ்சிருவாருன்னு சொல்லி அவன் முடிவு எடுத்தான் பாத்தீங்களா? எப்படிங்க ஒரு கேரக்டரை இவ்வளோ தூரம் தற்குறியா ரைட் பண்ண முடியும்? மாட்டு மூளை, இதத்தான் மாட்டு மூளைன்னு சொன்னேன் சார். இப்போ அந்த கைலாசத்தை அழிக்க விடாம நம்மால் தடுக்கிறாப்புல. இந்த படத்துல அக்கண்டா தாண்டவம்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக தற்குறிகள் தாண்டவம்னு வச்சிருந்தா பர்ஃபெக்டா இருந்திருக்கும். அதெல்லாம் கூட விடுங்க, நம்ம ஷாங்சியே ஒரு கட்டத்துல ராக்கெட் லான்ச்சர் எடுத்துட்டு வந்துருவாப்ல. எதிரில தான் நடந்து வந்துட்டு இருப்பாரு நம்ம அக்கண்டா. ஆனா அவரை தவிர சுத்தி இருக்கிற எல்லா டேங்கையும் ஷூட் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம ஷாங்சி. இல்ல இந்த ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தா எப்படிடா தெரியுது உங்களுக்கு? ஏன்னா எதிரில் வர்ற ஒருத்தனை குறிப்பாத்து சொல்ல தெரியல, இவன் ஒரு ஆர்மி ஆபீசரா வேற இருக்கான். உங்களை எல்லாம் போலீஸ்ல வைக்க கூடாது. இப்ப நம்மால ஈஸியாவே வந்து வேலை எடுத்து நம்ம ஷாங்சியோட வயிற்றுலயே சொல்லுறாரு. அதுக்கு முன்னாடி சம்பந்தமே இல்லாம சைனாவை கலாய்ச்சிட்டு இருப்பானுங்க. இவ்வளவு நேரம் இவங்க காட்டினதை கூட மன்னிச்சிடலாம், ஆனா இப்ப உட்காந்து சைனாவை கலாய்ச்சிட்டு இருப்பானுங்க பாருங்க, மன்னிக்கவே முடியாது. ஒரு திருடனுக்கு பயந்து தேசத்தை சுத்தி சுவரை கட்டுன நீங்க எங்க?
ஏன்னா அந்த சீன பெருஞ்சுவருங்கிறது உலக அதிசயங்கள்ல ஒண்ணு. அந்த சுவருக்கு பின்னாடி எப்பேற்பட்ட வரலாறு இருக்கு. இந்த கிரேட் வால் படம்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களா? அப்பேற்பட்ட சுவரை போய் கலாய்ச்சிட்டு இருக்காரு நம்ம பாலையா. மலையில திரியிற ஓனான திங்கிற நீங்க எங்க? ஒவ்வொரு மலைய சேத்திரமா மாத்தி வழிபடுற நாங்க எங்க? ஆனா சைனீஸும் மலையில திரியிற ஓனான திங்கிறானுங்க அப்படின்னா, இந்தியன்ஸும் மலையில திரியிற விலங்குகளை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கானுங்க. எதை கூட கம்பேர் பண்ணணும்னே தெரியாம பண்ணி வச்சிருக்கானுங்க. அப்புறம் இந்த சைனீஸ் பீப்புள் எதையோ சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்கு. ஆக்சுவலா சைனால வந்துட்டு முன்னொரு காலத்துல பயங்கரமான ஒரு பஞ்சம் ஏற்பட்டுச்சு சாப்பாட்டுக்கு. அப்ப சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாம தான் மக்கள் வந்துட்டு எதோ விலங்குகளை எல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தாங்க. அந்த பழக்கம் இப்ப வரைக்குமே அங்க தொடர்ந்துட்டு இருக்கு. இப்பவுமே வந்துட்டு அங்க சம்பந்தம் இல்லாத விலங்குகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க. அந்த வரலாறு கூட தெரியாம சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு டைலாக் எழுதி வச்சிருக்காங்க இந்த திரைப்படத்துல. குச்சியால பூச்சிய திங்கிற நீங்க எங்க? பசங்களுக்கு வேதம் சொல்லி கொடுக்கிற நாங்க எங்க? இப்ப அவன் கொலை பண்ணிட்டு அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம குருநாதரை கொலை பண்றதுக்காக வராரு. அப்ப வந்துட்டு ஒரு தாண்டவம் ஆடுவாரு பாருங்க. மேல சிவன் தாண்டவம் ஆட, கீழே நம்ம அக்கண்டா தாண்டவம் ஆட, ஒரே கூத்தா இருக்கும். இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம குருநாதரையும் போட்டு தள்ளிடுறாரு அக்கண்டா. ஆனா இந்த தாக்கூர் அப்படிங்கிற கேரக்டர் இருக்கு இல்லையா, இந்த கேரக்டரை கொலை பண்ணாமே விட்டுருவாரு நம்ம அக்கண்டா. ஓ, எந்த வாயால கடவுள் இல்ல வரமாட்டாருன்னு சொன்னியோ அதே வாயால கடவுள் இருக்காரு வந்தாருன்னு சொல்லு. ஏண்டா அவனுங்க 2 பேரும் வில்லனுங்க அப்படின்னா இவனும் வில்லன் தானடா. இவனும் கூட சேர்ந்து தானடா அந்த வைரஸை பரப்புனா. அப்ப இவனையும் நீ கொலை தானடா பண்ணணும். அதை விட்டுட்டு கடவுள் இருக்காருன்னு போய் அட்வைஸ் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுற. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. அப்போ இந்தியன்ஸ்க்கு ஒரு நியாயம், சைனாக்காரனுங்களுக்கு ஒரு நியாயம் விளங்கிரும். ஸோ ஃபைனலாக அந்த வைரஸ்க்கு மருந்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை வச்சு மக்களையும் குணப்படுத்திடுறாங்க. அத்தோட படத்தை முடிச்சிருவானுங்கன்னு பார்த்தா இப்போ நம்ம அக்கண்டா எங்கேயோ போகிற மாதிரி காட்டுறானுங்க. எனக்கு தெரிஞ்சு அக்கண்டா 3 அப்படிங்கிற டைட்டிலில் இப்போ போனவரை மறுபடியும் கூப்பிட்டு வருவானுங்கன்னு தான் நினைக்கிறேன். பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆக மொத்தத்தில் இந்த படத்தின் மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அதைத்தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். அவங்க என்னதான் சொல்ல வராங்க. எனக்கு தெரிஞ்சு கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் இங்க இருக்காரு, அவரை நம்புங்க, பி பிரேவ் அப்படின்னு சொல்ல வந்திருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். Where there is a bad, parallelly there is a God. Be brave. ஆக மொத்தத்தில் 7ஆம் அறிவு மாதிரி வர வேண்டிய படத்தை 7.5 சனியா மாதிரி எடுத்து வச்சிருக்கானுங்க. சரி, ஓகே நண்பர்களே, இந்த அக்கண்டா ரோஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற எந்த படங்களெல்லாம் ரோஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.